போய் உட்காரலாமாடா? ஆனா ஒரே வெக்கையா இருக்குது. எப்படி போய் உட்கார்றது? வேற தூசுது. உட்கார்ந்து என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல. பேசுற சர்க்கிள் இப்படி கடிச்சு போறதுக்கு இது ஃபுல்லா வச்சு திங்கலாம்ல. ஏன் இப்படி மானம் கட்ட பொழப்பு? தைரியம் இருந்தா என் கூட போட்டி போட வாங்கடா. தைரியம் இருந்தா ஆம்பளை மட்டும் வாங்கடா. என்னடா ஓவர் ஆடிக்கிட்டு இருக்க? என்ன அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்ட? வரியா இல்லையா? வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வே அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். அடுத்து நீ போலே உள்ள. எங்க டீம் ஜீமினேன்னு வெளில வரல. ரொம்ப நேரமா உள்ள உட்காந்துருக்கான். அவன் எப்போ வரல வருவானோ? நீங்க கஷ்டமான கொஸ்டின் தான் கேட்பீங்களாமே. ஜீவன் பயமுறுத்தி விடுறான். கேள்வி கேட்காத, எனக்கு பதில் சொல்லு. நான் எவ்வளவு உள்ளே உட்காந்துருக்குது, எனக்கு சுடுது. ஐயோ என்ன பாவம். கொஸ்டின் எல்லாம் சரி ஈஸியா தான் இருக்கே. ஈஸியா என்ன சொல்லிட்டு கஷ்டமானதான் தந்துட்டு இருக்காரு. எப்படி ஆன்சர் பண்றது இதுக்கெல்லாம்? என்ன உள்ள விட்டாங்கன்னு ஏன் 2 செகண்ட் தான் பட்டுன்னு வெளியே வந்துடும் பதில் சொல்லிட்டு. இவனுங்க சின்ன பசங்க நிக்கிறானுங்க. அப்படியே உள்ள போய் நாங்களும் உட்காரலாமா? நான் ஆன்சர் பண்ணலாம் பாக்குறேன், ஆனா கரெக்டா வர மாட்டேங்குது. உள்ள போய் உட்காரலாமாடா? ஆனா ஒரே வெக்கையா இருக்குது. எப்படி போய் உட்கார்றது? வேற தூசுது. உட்கார்ந்து என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல. இதுல ஏதோ வாழ்க்கையை பத்தி இருக்குன்னு தெரிஞ்சு என்ன இருக்குன்னு தெரியலையே. விஜய் வாழ்க, அஜித் வாழ்க. நீங்க எப்ப வாழ போறீங்க? நான் சொல்றேன் ஜிமின் கரெக்ட். இவர இடையில புது போயிட்டு இருக்கான். நான் அப்பயே நினைச்சேன் வாழ்க்கையை பத்தி தான் வருதே, நம்ம சொல்லிடலான்னு. ஆனா பாரு. சரி நான் இப்ப வெளியே போயிட்டு வரேனே. பாத்துடா. சரி ஒழுங்கா விளையாடு. ஓகே நம்ம டீம் ஜெயிக்கணும். ஒண்ணுமே பண்ணல. நீங்க தான் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்க. ஜெயிச்சவங்களுக்கு மட்டும் கிடையாதா இது இந்த தர்பூசணி எல்லாம்? அதெல்லாம் இல்ல. யார் எடுத்துக்க. எனக்கு டைலாக் கேட்டாங்க, சொல்லிட்டேன். டைலாக் அப்ப ஈஸி தான் சொல்லிட்டேன். என்னங்க இவன் கூட கஷ்டப்பட்டு கொரியன் இலக்கணம் கேட்டாங்க, உங்களுக்கு டைலாக் கூட ஈஸியா விட்டுட்டாங்களா? நான் ஆன்சர் பண்ணிட்டேன். என்னென்ன இது? அதுக்குள்ள போயிட்டான். என்ன இது? வந்து 5 செகண்ட்ல வெளியே போயிட்டான். சரியா ஐஏஎஸ் இன்டர்வியூ எடுக்கறாங்க. என்னடா ஆன்சர் இதுக்கு? இதுக்கு வந்து இதுக்கு ஒரு வார்த்தை வரும். கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனா மறந்து போச்சு. வாங்க வீட்டுக்கு போவோம். எவ்வளவு நேரம்? இந்த ஆரம் இதை வச்சுக்க. உனக்கு தான் பரவாயில்லையா? பாஸ் ஒரு ரூபாய் மட்டும் எடுத்துக்கிறேன். அவங்க ஏதாச்சும் ஹிண்ட் தருவீங்களா? ஆன்சரே 4 வார்த்தையில முடிச்சிடும். என்னடா சின்ன போய் எப்படி அவன் சீக்கிரம் வருவான்? எல்லார்ட்டையும் அள்ளுவோம். உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லண்டா. எனக்கே ஒண்ணு தெரியாது. பேசாம போட, கடுப்புல இருக்க. நான் அடிச்சு விட போறேன். தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல மாட்டேறல நீ. இதுதான் உங்களுக்கான ஹிண்ட். ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஓ நான் கண்டுபிடிக்கிறேன். இதோ ஒரே செகண்ட் இருக்கேன். தொண்டை வரைக்கும் வந்து நிக்குது. நீ இது நல்ல மாய்ஸ்சரா இருக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கு செட் ஆகும். இந்த ஆன்சர் முதல்ல கரெக்ட்டா நினைக்கிறே நீ. நீ பேசாம வாய் முட்டை இருக்கியா? அவங்க ரிசல்ட் ஃபர்ஸ்ட் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீ பேசு. ஓவர் ஆடாத. அண்ணா சொல்லுங்க. என்னன்னு வரானுங்களா இல்லையாடா வெளில அவனுங்க? நான் வந்துட்டானுங்க பாரு. 100 ஆயிடுச்சு அவங்களுக்கு. எங்க டீம் நாங்க கேமே முடிச்சிட்டோம். சும்மா உள்ள உட்காந்துருக்கோம். நான் மட்டும் தான் தனி வரமா இருக்கேன். நான் முடிச்சிட்டேன்டா. பரவாயில்ல, ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க, அதனால சொல்லிட்டேன். கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்படியா? ஆமா. என்னது போக கொஸ்டின்ஸ் கஷ்டமா இருக்கு. ஆன்சர் பண்ணலையா? உதவி பண்ணுங்கடா. அவனுக்கு இன்னுமே தெரியாம உட்காந்துருக்கான்டா அவன். எல்லாம் முடியல. ரொம்ப நேரம் சூடு வேற எனக்கு ஏறிட்டு இருக்கு உடம்புல. காப்பாத்துங்க என்ன யாராச்சும். கவலைப்படாத, இருந்தா போயிடலாம். வீட்டுக்கு போயிடலாம். 5 நிமிஷம் தான். எனக்கு ஒரு வாய் தர்பூசணி தாடா. உனக்கு கொடுத்தா எவ்வளவு பெரிய வாய் கடிச்சிட்டு 2 பேர்த்த பிடிங்க சாப்பிட்டு நான் பாத்துட்டேன். ஒரு வாய் மட்டும் தா. இதுக்கு ஃபுல்லா நீ எடுத்துட்டு போயிருக்கலாமே. என்ன எவ்வளவு கொடுத்த தர்பூசணிய? எதையும் காதல வாங்காத. உன் ஆன்சர் மட்டும் நீ யோசி. சீக்கிரம் பதில சொல்லு. திமிரு தானே உனக்கு? நீ ஆன்சர் பண்ணிட்டு ஓவர் ஆடுறியா? அட்வைஸ் பண்ண. பேசுற சர்க்கிள் இப்படி கடிச்சு போறதுக்கு இது ஃபுல்லா வச்சு திங்கலாம்னா ஏன் இப்படி மானம் கட்ட பொழப்பு? ஆனா இவனுக்கு ஹிண்ட் ஆச்சு கொடுங்கண்ணா. பாவம் இவன். கேம் எல்லாம் ஈஸியா விளையாண்டு முடிக்கலாம். நீ போயிட்டு எவ்வளவு நேரத்துல வெளியே வர்றதுல கண்டுபிடிச்சிடலாம். நீ சொன்ன. ஆஹா என்னடா இதெல்லாம்? நான் எப்படா விளையாடுவாங்க? ஒரு தர்பூசணியுமே இல்ல. இந்த எடுத்துக்க. அதை இனியே சாப்பிட்டுருவ. ஏற்கனவே உள்ள சுடுது. சின்ன வேற வந்து உட்காந்துட்டான். நசங்குதுல முடியல. ஏன்டா அப்படி பண்றீங்க? நான் உனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன். நான் போய் உள்ள ஒரு 8 பார்த்துட்டு வந்துட்டு. உள்ள ஆனால் பறக்குது. அங்க போய் யாரு உட்காருவா? பைத்தியம் தான் போகும். முடியல. ஜங்குக பைத்தியம் இங்கே தானே இருக்க. எது கத்துன? இப்ப சும்மாதான். தள்ளுங்க. இப்ப யாட்டம் நீ எல்லாம் வேஸ்ட். நான் சரியான ஆன்சர் பண்ணிட்டேன். இப்ப நான் வெளியே போய் உட்கார்றனால முடியல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. வெளியே போயிட்டு வா. டேக் எப்படி क्वेश्चन வருதுன்னு பாக்கலாம். என்னடா இப்படி அனல் காந்திக்கிட்டு இருக்கு? சத்தியமா முடியலனால இங்க பாரு தண்ணிக்குள்ள கால விட்டேன். நான் உன்னை இங்க தட்டி பார்த்தேன்னா பெப்பன்னு உட்கார்ந்திருக்க. என்ன இதுன்னு புரியல. விடுதலை மாதிரிடா. கொஞ்சம் வார்த்தையில சுருக்கி கொடுத்திருக்காங்க.
நீ விரிவுபடுத்தணும். கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு ஐடியா இல்ல. வேற क्वेश्चन மாத்தி தரலாம்ல, நான் ஈஸியா. என்ன அவ்வளவு முட்டாள் நினைச்சிட்டியா? உதவி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காத. எனக்கே ஆன்சர் தெரியும் இதுக்கு என்னன்னு. இதோட ஆன்சர் நான் காலையில ஸ்கூலுக்கு கோச்சிங் கிளாஸ். கண்டிப்பா இதுல ஆன்சரா இருக்காது. நானே கேட்டிருப்பேன் அண்ணா கிட்ட ஹிண்ட். இப்ப வி சொன்னது கரெக்டா இல்லன்னு மட்டும் பாருங்களேன். நீங்க ஆன்சர் மட்டும் பாருங்க. கரெக்ட். இது கரெக்ட்டா? எப்படி இருந்துச்சு? எல்லாரும் ஒண்ணா உள்ள பண்ணீங்களா? என்னாச்சு? விஜய் கேக்க இருக்கான். அவன் ஆளே காணோம். நான் உள்ள உட்கார்ந்திருக்கேன். இங்க எதமா இருக்கு? ஆன்சர் கரெக்ட் தான். அப்பாடா. போங்கப்பா, டைம் ஆச்சு. சோபா வேர்க்குதுடா உள்ள. அடுத்த கேம் என்னவோ? டயர்டாகி இப்பதான் உட்காந்துருக்கோம். இந்த நீ எடுத்துக்கோ. சொல் பிரசிடர். ஓய். இங்க தண்ணி போட்டுட்டு வரேன். சொல் பிரசிடர். 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 நானே எடுத்துக்கோமா? ஸ்டாப் பிரசிடர். ஸ்டாப் பிரசிடர். கீழே ஊத்துது தண்ணியே. இந்த மாதிரி தண்ணி ஊத்துக்கடா என்ன மாதிரி. ஆமா ஜீவன் இருக்கு, நல்லா இருக்கு. ஏன் அந்த சுகா வர கத்திக்கிட்டே விளையாடுறான். நீங்களே வாத்த வேறே தள்ளி விடுற மாதிரி இருக்கு. அதான் வெளிய வரணும். ஆனா இப்படி பண்ணா கடைசி வரைக்கும் வராதுதான். எல்லாருக்கும் தெரியும். நீ மூட. டைம் ஆயிடுச்சு. எவ்வளவுதான் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க? இது வெளியே வர மாட்டேங்குது. கஷ்டமா தான் இருக்கு. இது பண்றது என்ன? ரொம்ப கஷ்டப்பட்டனே. ஊத்துறா ஊத்துறா தண்ணியை ஊத்துறா. எப்படிதான் அது மேல வருதுன்னு பாப்போம். கடைசி வரைக்கும் இது மேல வராதுடா. இது வர மாதிரியே தெரியல. இங்க பாரு, எவ்வளவு தண்ணி வந்தாலும் வர மாட்டேங்குது. இங்க பாருங்க. தைரியம் இருந்தா என் கூட போட்டி போட வாங்கடா. தைரியம் ஆம்பளை மட்டும் வாங்கடா. ஓர ஆடிக்கிட்டு இருக்க. அப்படிதான்டா ஆடுவேன். இன்னைக்கு ஒரு தலகாலத்தை இறக்கி வைக்கிறேன்டா. எவனா இருந்தாலும் சரிடா. என்ன அங்க போய் ஒளிச்சுக்கிட்ட? வரியா இல்லையா? இந்த வரேன்டா. இருடா. என்னடா உண்மையில வந்துட்டான்? விளையாண்டு தொலை. சரி. ஐயா சொல்லுங்க. இருங்கப்பா. நான் ஊத்தணும். அடுத்து தண்ணி நாருமே. அவங்க ஃபாஸ்டா தான் விளையாடுறாங்க. சுகா ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? ஐயோ தண்ணிக்குள்ள முழுகுடா. எவ்வளவு நேரம் உள்ள இருக்கான்னு பாப்போம். ஏய் ஜிமினே, இங்க பாரு. தண்ணிக்குள்ள இருக்கிறது தான் மெயின். நம்ம ஸ்டாஃப் சொன்னாரு. பாப்போம். நீ உள்ள போய் எப்போ வெளில வந்த? செகண்ட்ஸ் எடுக்கணும்ல. இதோ போறேன். சப்பா தலங்க முடியல. போன செகண்ட் வெளிய வந்துட்டான். எவ்வளவு நேரம் உள்ள? 25 செகண்ட் இருந்திருக்கேன். அதே முடியல என்னால. ஏய் ஜாப், நீ அவன் கூட உட்கார்ந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. டிஸ்டர்ப் நான் காமிக்கட்டுமா? இவன் வேற இவனை சும்மா கூப்பிட்டு வர டிஸ்டர்ப் பண்றானா நானு. ரெடி ஆகுடா ஜாப். போடா. சவுண்ட் பெருசு. இந்த இடம் ரொம்ப எக்கோ அடிக்குது. காது கிழியுது எனக்கு. நான் உன்னை தான் சொல்றேன். அப்புறம் எப்படி கேம் விளையாடுறது? சீக்கிரம் ஐயோ சவுண்ட் பெருசு. இங்க இருந்து ஓடி போ. ஏய் எவ்வளவு அடிச்சு போக மாட்டியா? போ. இருங்கடா, பவுலே வாங்கிட்டே இல்லடா. அவுட் ஆகிட்டதான் இருக்க நீ. நம்ம இப்பதான் முதல் வாட்டி தண்ணி நிரப்புறோம். சீக்கிரம் நிரப்பு லேட் ஆகுது. புளியாம செய்யுங்க. தவளை அப்படியே வைங்க. தண்ணி இப்பதான் வேகமா ஊத்துது. ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஐயா வீ எங்க டீம்ல தண்ணியில முழுக போட்டான். உள்ளே இருக்கான். ஆமா முழுகிட்டு இருக்கான். வீ ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சே இருப்பான். அதனால தண்ணியில ரொம்ப நேரம் இருப்பான். என்னடா சத்தமே இல்ல அவன்கிட்ட? நீ தண்ணியை நிரப்புறதெல்லாம் போதும். போ. போறேன். வீ ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சிருப்பான்னு எனக்கும் தெரியும். ஆடிட்டு தான் இருந்துச்சு தெரியுமா? ஏய் இவனுக்கு என்னடா ஆச்சு? மூச்சு பச்சே இல்லையே.
அவன் என்னன்னு பாருங்க, நான் உண்மையில உசுரோட இருக்கானா இல்லையா? சத்தமே இல்ல. போதுடா, எழுப்புங்கடா அவனை. ஒரு நிமிஷம் மேல ஆகுது. ஒரு நிமிஷம் 6 செகண்ட். ஒரு நிமிஷம் 6 செகண்ட் நம்மளால முடியுமா அது? இவன் அதை பண்ணிட்டான் பாத்தீங்களா? இவனுக்கு நல்ல லங்ஸ் இருக்குடா. எவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சி வச்சுக்கிறோம் பாத்தியா? ஸ்டாப்ல வச்சு சார் விளையாடுறதுக்கே சிரிப்பா இருந்துச்சு. தண்ணியை எடுத்து ஓமல ஊத்துறதுக்கு நான் ஏன் மேலே ஊத்திக்கிறேன் தெரியாது. நானும் தான் பொண்ணு. அவங்க ரிசல்ட் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. ரிசல்ட் சொல்ல போறாங்க. தண்ணியில இருந்து எங்க டீம் தான் நாங்க ஜெயிப்போம் நினைக்கிறேன். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரில இருக்கு நமக்கு கதை. அதான்டா சொல்றேன்ல, நாங்க ஜெயிக்கலன்னு சொன்னாலுமே நாங்க தான் வெற்றியாளர்கள். ஏன்னா நாங்க முதல்ல இருக்கிற 2-3 கேம் ஜெயிச்சிட்டோம். நீங்க கடைசியா அதை ஜெயிச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்க, நான் ரிசல்ட் சொல்ல போறேன். முதல் 2 கேம்ல ஜெயிச்சது கிம் சக்ஷன் டீம் தான். அதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் மூச்சு பிடிச்சி என் டீமுக்கு பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். அதனால நாங்க ஒரு ஜெயிப்போம். கேம்ல ஜெயிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க 2 கேம் ஜெயிச்சிருக்கோம்ல. இருந்ததே மொத்தம் 3 கேம் தான். 2த்துல நாங்க வின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியணும்? ரிசல்ட் மீறி அவங்க தான் வின்னர்னு சொன்னீங்கன்னா அது வேற. அப்படியெல்லாம் இல்ல, நாங்க சொந்த உழைப்புல விளையாண்டுருக்கோம்ப்பா. 2 கேம்ல வெற்றி பெற்றவங்க ஜின் டீம். போடு, நான் சொல்லல நாங்க தான் வெற்றியாளர்கள்னு. என்னடா இப்ப அங்க ஜெயிச்சிட்டாங்களே, ஓர ஆடுவாங்களே. இப்ப நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது ஜின் டீம் தான். அப்ப நாங்க இவ்வளவு பண்ணி எந்த விஷயம் இல்லையா? ஆனா வி ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சான். ஓ, அப்ப நம்ம தான் வின்னரா? நம்ம தான் வின்னர். நாங்க அறிவிச்சிட்டாங்கடா, நம்ம தான்டா வின்னர். யாருங்க வின்னர்? ரொம்ப நேரம் வி தண்ணிக்குள்ளே வர இருந்தாங்க. டீமோட பாயிண்ட் 9, ஏ டீமோட பாயிண்ட் 10. நம்ம தான் வின்னர். என்னடா இது இப்படி மாறி போச்சு எண்டுல? இதுக்குதான் ஓர சொல்ல கூடாது. கேம்ல ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, வாழ்க்கையில ஜெயிக்கிறது தான் முக்கியம். அத பாருங்க. பூசா இருக்கு சும்மா ரெடிமே. இதுதான் அவங்க அப்படிதான் மாத்துவாங்க. ஆமா, நம்ம தான் வின்னர் எப்படி இருந்தாலுமே. இப்ப அவங்க சுத்தி முத்தி பெனால்டி பண்ண சொல்லுவானுங்க. நீ ஏன் பண்ணிட்டு சுகா? ஏன்டா ஏன் தாலியா இருக்கிறீங்க? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இப்ப நான் பண்ண மாட்டேன்டா. பேசாம 3 பேரும் பண்ணுவோம். உனக்கு சப்போர்ட்டுக்கு நாங்க இருக்கோம். வா. பெனால்டிக்கு அழுகுறானுங்க. அதான் பெனால்டி. வேற எதுவும் பண்ணாதீங்க. எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? கேஷுவலா சொல்ற நீ. வேற என்ன பண்ணி சொல்றது? தண்ணியை சும்மா வீச்சருவா மாதிரி வீச்சுங்கடா, அப்பதான் வலிக்கும். இதுவே வலிக்குதுதான். வாங்கடா வந்து ஊத்துங்கடா. நான் மாவீரன்டா. சீக்கிரம் வாங்க, வந்து முடிச்சுக்கோங்க. சவகாசமே எங்களுக்கு வேணாம்டா, இன்னையோட முடிக்கிறோம் பாரு. ஏன்டா ஃபர்ஸ்ட் நினைக்க வைக்கிறீங்க? போடா விடுங்க. முதல்ல யாருமே தண்ணி அடிக்கிறது. சீக்கிரம் போங்கப்பா, லேட்டா கத்திங்க. வாங்கடா சீக்கிரம். தைரியமா இருந்தா இந்தா வந்துட்டேன்ல. இந்த நிறைய பேர் ஊத்திட்டா போ. போற ஊத்தாத வலிக்க ஆரம்பிச்சிருவா. எவ்வளவு ஊத்தணுமா ஊத்திக்க. ஜின்னு, உன்னை அடிக்கணும்ன்றது என்னோட வாழ்நாள் கனவுடா. இன்னைக்கு நான் வேற ஊத்திக்கிறேன்டா. என்ன மன்னிச்சிடுறா. ஒரு அண்ணனுக்கான மரியாதை நீ கொடுக்க தவறிட்டடா. ஜின்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றான். அப்பயும் அவங்க தண்ணி அடிக்கிறாங்க. எமோஷனல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணி வேஸ்ட் தான். போங்க, உன்னை பார்த்தா வலிக்கு தான் செய்வாங்க. சும்மா சொன்னேன்டா. அடுத்து யாராச்சும் போங்கடா இங்க இருந்து. தோஸ்து, உன் தோஸ்து தானே, போய்டா. நீ அனுப்பிச்சு விடுங்க. இவனே அடிக்கட்டும் மூஞ்சில. மச்சான், நான் மூஞ்சில தண்ணி எடுத்தா நீ பெருசா எதுவும் எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி, ஐயோ பாவமே. நான் பொறுமையாவே அடிக்கணும் ட்ரை பண்றேன். அதனால முடியலையேடா. வேகமா தான் அடிக்க போறேன். நீ நடத்துற இதுதான் ஆசைப்பட்ட. என்ன மடிச்சறா? ஜிமின், நீனா எனக்கு பிடிக்கும். பிடிக்கும் சொல்லிட்டு ஏன்டா மூஞ்சில ஊத்துறீங்க? ஐயோ, சரி ஒண்ணும் இல்ல. மூஞ்சி தொடச்சு விட்டுட்டேன். நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சுடா. எனக்கு கண்ணுல தண்ணி படுது. இதுக்கு பரிகாரமா வீட்டுக்கு வந்தோடனே நான் மசாஜ் பண்ணி விடுறேன். என்ன மன்னிச்சிடு. இன்னைக்கு டே பக்காவா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. செம்ம ஃபன்னா இருக்கும். நம்ம சவுனாக்கு வந்தோம், கடைசியில தண்ணியில விளையாண்டு கேம முடிச்சிட்டோம். இதான் அந்த காலத்து ஹேர் ஸ்டைல் மாதிரி. ஆமா, நீங்க தானே வச்சிருக்கீங்க. சரிப்பா இருக்கு ஹேர் ஸ்டைல். சொல்லுங்கடா முதல்ல. சரி, அப்புறம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போலாமா? குளிருது. தசரா வந்துச்சு, ஜுரம் வர போகுது எனக்கு. லொக்குன்னு வீட்டுல இருமிக்கிட்டே இருப்போம். அடுத்த வாட்டி இதே மாதிரி நல்ல எபிசோட் நம்ம பண்ணணும்டா. ஏன்னா இந்த எபிசோட் சூப்பரா இருக்கு பாருங்க. மொட்டமான புளிங்க போட்டு போடுறான். எவன்டா அவன்? ஓகே, நீ எபிசோட் செம சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேமராவை ஆஃப் பண்ணுங்க.